ஹலோ காய்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜோகோவோட ரீசென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரவுண்ட் டூ ஃபுல்லாக இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ரொட்டேஷன் பார்க்க போகிறோம். ஃபைன் ரொட்டேஷன். இதில் என்னன்னா ஒரு அரே இருக்கு. இந்த அரேல 1 to 6 7 இருக்கு. ஓகே. பேக்கேஜ் ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த அரே எத்தனை மட்டும் ரொட்டேட் ஆகணுங்கிறத கொடுத்துட்றேன். 2 மட்டும் செகண்ட் 2 டைம்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நான் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். இந்த செட் ஆஃப் அரேல உள்ள இந்த வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். தென் வந்து மொத்தமாக இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். இதுல இருந்து இது வரை ஃபுல்லாக இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், லெஃப்ட் இந்த சைடில் உள்ளதை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த ரைட் சைடில் உள்ளதை 6ம் 7ம். இதை நான் எப்படி பண்ண போறேன்னா லெஃப்ட்டுங்கிற ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லெஃப்ட்ல நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் அந்த அரேவோட லென்த் nங்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டாட் லென்த் n ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ இந்த n மைனஸ் ஆர் தென் வந்து ரைட்ல என்ன பண்றேன்னா அந்த n மைனஸ் ஒன் தென் இதை இன்டர்சேஞ்ச் பண்றேன். லெஃப்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ரைட். நீங்க இதை வேணா லீட் கோட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ இதை நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் ஸ்வாப் பண்றதுக்கு என்ன பண்றோம், ஒரு வேரியபிள்ல இருந்துட்டு இன்னொரு வேரியபிளுக்கு இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஸோ நான் அதனால டெம்ப்ங்கிறதுல ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு அந்த வேல்யூ இதில் ஸ்டோர் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஓகே ஓகே. இது இன்டர்சேஞ்ச் மட்டும் நடக்கக்கூடாது. இதோ இது வந்து ஐட்ரேட் ஆகும். ஒவ்வொரு நம்பரா இப்போ இந்த நம்பர் இந்த ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகணும். ஸோ அதை டிராவல்சல் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ் ரைட்டு மைனஸ் மைனஸ். ஓகே. இதே ஃபார்மேட் தான் கீழே. ஸோ நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ நான் என்ன பண்றேன், லெஃப்ட் நான் இந்த இந்த 1ல இருந்து 5 வரை நான் இன்டர்சேஞ்ச் பண்ண போறேன். ஸ்வாப் பண்ண போறேன் ஒவ்வொன்றா பேக் டு ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ன்னு. ஸோ நான் இதை இது பண்ண போறேன், இன்டர்சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ நான் என்ன பண்றேன், லெஃப்ட் 0ன்னு வச்சுக்கிறேன். தென் ரைட் இஸ் ஈக்குவல் டு நம்ம டாப்ல என்ன போட்டிருக்கோம், n மைனஸ் ஆர் மைனஸ் ஒன். ஏன்னா அந்த வேல்யூல இருந்து தான் நம்ம அந்த 6ல இருந்து தான் 7 இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ அதனால ரைட்ல வந்து 5ல இருந்து 0ல இருந்து 5 வரை 1ல இருந்து 5 வரை நான் வச்சுக்கிறேன். தென் வந்து கீழே அந்த ஃபங்க்ஷன் எழுதிடுறேன். ஃபினிஷ்ட் ஆகும். இப்போ என்ன பண்றேன், டோட்டலா பண்றேன். இப்போ டோட்டலாவே நான் ஸ்வாப் பண்றேன் அந்த அரே ஃபுல்லும். அதனால ஈக்குவல் டு n மைனஸ் ஒன். ஓகே. தென் நான் வந்து இது பண்ணிடுறேன். இப்போ நான் அதை வந்து ரன் பண்ண போறேன். இது ஏங்கிற இதுல. ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். எப்படின்னா ஒவ்வொரு இதுவுமே ஸ்வாப் ஆகி வரும். ஸோ இதான் நம்மளோட ஃபைன் ரொட்டேஷன். இப்போ நீங்க பாருங்க, நான் 3 கொடுத்து பார்த்தேன். 3 கொடுத்தனா என்ன வரணும், 5 6 7 வரணும். அடுத்து 1 2 3 4. ஓகே. வந்து கெஸ் பண்ண அவுட்புட் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பர்முடேஷன் பார்ப்போம். பர்முடேஷனும் ரீசெண்டா கேட்ட கொஸ்டின். எப்படின்னா ஜோகோல ஒரு ஏபிசிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம். அந்த ஸ்ட்ரிங்கை எத்தனை மட்டும் பாசிபிள் பர்முடேட் பண்ணலாம், எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் வேர்டை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நான் இதை கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த ஸ்ட்ரிங்கையும் கொடுத்துறோம். ஏஸ் ஈக்குவல் டு ஏபிசி. இப்போ இதோட இது தெரியும். இதோட ஃபார்முலா என்னன்னா இப்போ 3 ஃபேக்டோரியல் தான் இதோட ஃபார்முலா. 3 இன்ட்டு 2 6. இது டோட்டலாக 6 ஃபார்மேட்ல பிரிக்கலாம். 6 வேர்டா பிரிக்கலாம். ஏபிசி பிஏசி அந்த மாதிரி பிரிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி பிரிக்கலாம்னு பார்ப்போம். பர்முட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏவை பாஸ் பண்ணிடுறோம். தென் அது கீழே அந்த ஃபங்க்ஷனை ரைட் பண்றேன். வாய்டு தான், ஏன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணல. அந்த ஃபங்க்ஷனை
இது பண்றேன். வாய்ட்ல போட்டுப்பேன். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை நான் இதில் யூஸ் பண்ணி பேராமீட்டர்லேருந்து எடுக்கிறேன். ஸ்ட்ரிங்கை எடுத்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, இஃப் ஏவோட லென்த் வந்து 0வா இருந்ததுன்னா என்ன பண்ணி அவுட்புட்டில் ஸோ இதில் நான் வந்து இன்னொரு கேரக்டர், ஏன்னா அந்த அவுட்புட் வரணும். இந்த அவுட்னு கொடுக்காம ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஏன் அந்த ஸ்பேஸ்னா அதான் அவுட்புட். ஸோ நான் இங்கே ஸ்ட்ரிங்கில் அவுட்னு வச்சுக்கிறேன். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கா இப்போ ஏபிசி பாருங்க, இங்கே வச்சுக்கிறேன். இப்போ ஏபிசி, அடுத்து பிஏசி, சிஏபி, இந்த மாதிரி ஒவ்வொரு பாசிபிள் இதா வரணும். ஸோ நீங்க பாருங்க, இப்போ இந்த ஏபிசின்னு இருக்கு, இப்போ ஏசிபி அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ இதுல 6 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் வந்து பிசிஏ, பிசிஏ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஏபிசி, ஏ, இந்த மாதிரி டோட்டலா 6 இது வச்சுக்கலாம். அதுதான் நம்ம இப்போ இதில் பிரிண்ட் பண்ண போறோம். தென் வந்து நம்ம அவுட்னு கொடுத்துருவோம். அதில் எம்டியா கொடுத்துருக்கிறது எதுக்குன்னா, ஒரு அவுட்புட் அந்த வர்ற ஸ்ட்ரிங்கை ஒன்னொன்னா இதில் வந்து அப்டேட் பண்ணு. தென் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபார் ஒவ்வொரு நம்ம வந்து ட்ராவர்சல் பண்றோம். அதுக்கு முன்னாடி இந்த கேர் சி ஈக்குவல் டு ஏவோட கேரட்ல ஐ, ஒவ்வொரு கேரக்டரா கொண்டு வரோம். கொண்டு வரதுக்கு வந்து ஸ்ட்ரிங் இந்த ரிசல்ட் நம்ம ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்றோம். அந்த ஏல சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0, I அப்படிங்கிற வச்சுக்கிட்டு ஏ டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ பிளஸ் 1. இப்போ என்ன பண்றோம்னா ரிட்டர்ன் பண்றோம். இதை நம்ம அதுக்கு தான் ஃபார்ல யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். நம்ம வந்து அந்த பர்முடேஷன் வாய்டுனால அதுக்குள்ளேயே டிராவல்ஸ் இதாகும். ரெக்ரஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அதனால அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் ரெஸ், தென் வந்து இந்த பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரிங்ல அவுட்டுங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங் நேம் கொடுத்துருக்கோம் அவுட்னு. ஸோ அந்த ஸ்ட்ரிங் நேம்ல ஒன்றும் இருக்காது. ஸோ நம்ம அதுல அந்த ஒவ்வொரு கேரக்டர் யூஸ் பண்றோம். ஒவ்வொரு கேரக்டர் இந்த சில வர்ற கேரக்டரை ஸோ நம்ம இதுல அப்டேட் பண்றோம். இப்போ என்ன ஆகும்னா, ஏபி அப்படின்ட்டு இருக்கு. இதுல 0, ஐன்னா இது ஒரு லெட்டர் தான் இதாகும். ஒரு லெட்டர்னா இப்போ வந்து ஐ வந்து 0வா இருக்குன்னா ஒரு லெட்டர். ஸோ அது கூட இன்னொரு லெட்டர் ஆட் ஆகும். அப்போ ஏபின்னு இருக்கு. தென் வந்து இதுல சி வந்து இதுல ஆட் ஆகும். அப்போ அதை பிரிண்ட் பண்ணிடு, சேர்த்து பிரிண்ட் பண்ணிடு. தென் வந்து இந்த மாதிரி அடுத்து இந்த இதுல பி மட்டும் இருக்கும். ஏசியை இதுல ஸ்ட்ரிங் பண்ணி ஆட் பண்ணிடு அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். பாத்தீங்கன்னா தெரியும், 6 வேல இதை வந்து இது பண்ணிக்கலாம், பர்முடேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜோகோல கேட்ட கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். தென் இப்போ நம்ம அடுத்த ப்ரோக்ராம் என்ன பார்க்க போறோம்னா, பாஸ்கல் ட்ரையாங்கிள் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். பாஸ்கல் ட்ரையாங்கிள். ஓகே, இதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 5ங்கிற மாதிரி கொடுத்துடுறோம். பாஸ்கல் ட்ரையாங்கிள்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ 1 அதை வந்து 1 3 1 அந்த மாதிரி வரணும். ஏன்னா அது ரெண்டையும் ஆட் பண்றோம். ஸோ தென் வந்து திரும்ப வரும்போது இந்த ஹார்னர் சைடு ஃபுல்லுமே ஒன்னா தான் இருக்கும் பாஸ்கல் ட்ரையாங்கிள். ஸோ நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். தென் வந்து I is equal to 0 by n. ஓகே, தென் வந்து ஃபார்வர்டு வாயில போட்டு 0 n j plus plus. இதுல என்ன பண்றோம்னா, நம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் வாங்கி 1ன்னு வச்சிடறோம். ஏன்னா சைடு ஃபுல்லாவே 1ல இருக்கணும். தென் வந்து இப்ப என்ன பண்றோம், பிரிண்ட் பண்றோம். எதை, அந்த 1 பிரிண்ட் பண்ணணும். 1 பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ என்னன்னா, அந்த 1 ஈக்குவல் டு அந்த 1 ஸ்டார் I minus j by j plus 1. இப்போ பார்ப்போம். இப்போ அடுத்த லைன் போறதுக்கு நம்ம இது வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இதுதான் பாஸ்கல் ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ 0 வர்றதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம வந்து கரெக்டா தான் இப்போ வந்துட்டு இருக்கு. 0 வர்றதுக்கு என்ன ரீசன்னா, இந்த ஐங்கிறத நம்ம இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஈக்குவல் டு ஐ. இப்போ ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மாத்தணும்னா நம்ம இதுக்கு உள்ள ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணணும். அது என்ன ஃபார் லூப்னா,
கேன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த கேங்கிற ஒரு வேரியபிளை வச்சு கிரியேட் பண்றேன். n மைனஸ் ஐ கே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 கே மைனஸ் மைனஸ் ஆகுது. இதுல நம்ம என்ன கொடுக்கணும்? ஸ்பேஸ் மட்டும் கொடுக்கணும். எதுக்கு அந்த ஸ்பேஸ்னா கரெக்டா அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேட்ல வர்றதுக்கு. மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஐல -1 கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க வரலன்னா விட்டுறாதீங்க. இதை வந்து அகைன் ட்ரை பண்ணிட்டே இருங்க. அது வந்து ஏதாட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக் தான், ஒரு கேப்பால தான் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கேன். என்ன மிஸ்டேக்னா இதுல வந்து பிளஸ் கேப் போட்டிருந்தா வந்திருக்கும். ஸோ இப்போ அதனால தான் அது வந்து இதாகுது. இது வந்து ட்ரையாங்கிள், பாஸ்கல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இது கேட்ட கொஸ்டின் தான். தென் இதுல இப்போ ரீசெண்டா என்ன கேட்குறாங்கன்னா சோவோல பாஸ்கல் ட்ரையாங்கிளை டைமண்ட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா அதே தான். நம்ம ஒண்ணுமே எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டாம். இந்த ஜோ கேட்டது அந்த இந்த ஃபங்க்ஷனை தூக்கி அகைன் கீழே எழுதிருங்க. கீழே நீங்க அதே இதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா இந்த ஐன்னு இருக்குல்ல, ஸோ நீங்க இதை வந்து எடுத்துட்டு ஐயை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து இதுல இருந்தா 0ல இருந்து மைனஸ் மைனஸ். ஓகே, இவ்வளவுதான். இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. ஓகே, மேல நம்ம மாத்தோம். சின்ன ஒரு மிஸ்டேக்ல இருக்கு. நீங்க ட்ரை பண்ணுங்க. எதனாலனா ஃபர்ஸ்ட் வந்து 1ல இதாகும், ஒன்னு ஒன்னா இதாகுது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஐ ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கோம். 0வை கம்பேர் பண்ணுது 0 வரைக்கும், அதனால 1ங்கிற மாதிரி வருது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா j is equal to 0, j less than or is equal to I. அப்போ அந்த I டைம்ஸ் அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. நம்ம அதை வேணா n கொடுக்கும்போது அது n டைம்ஸ் ஆகும். Okay, அது வந்து சேஞ்ச் இல்லை. ஸோ நீங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க? இதில் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். n கொடுத்துட்டு greater than or is equal to 0ன்னு கொடுத்துருவேன். ஓகே, மைனஸ் மைனஸ். ஓகே, இப்போ நம்ம இது ஓகேவாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட பாஸ்கல் ட்ரையாங்கிள் வந்து ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ எதனால கீழே இந்த மாதிரி வருதுன்னா நம்ம வந்து 5 கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் அது வந்து அந்த மாதிரி வருது. ஸோ இப்போ 4 கொடுத்து பார்ப்போம். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து டைமண்ட் பாஸ்கல் ட்ரையாங்கிள். இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். தென் இப்போ வந்து அனதர் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டாங்க, அதோட ரிப்பீட்டட் கேரக்டர் இல்லாம நம்ம வந்து எடுக்கணும். ஸோ நம்ம பார்ப்போம். இது வந்து டூப்ளிகேட் கேரக்டரை ரிமூவ் பண்றதுக்குள்ள இது. கேர்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்பிள்னு வருது. நேம் இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள். இப்போ இந்த ஆப்பிள்ல எது வந்து ரிப்பீட் ஆகாத கேரக்டரை மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? சிம்பிளா பண்ணிடலாம். செட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இது இருக்கு, ஒரு கிளாஸ் இருக்கு. அது எதுல இருக்குன்னா யூட்டில் பேக்கேஜுக்குள்ள ஒரு கிளாஸ், அதுக்கு பேர் செட். ஸோ நான் அதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஸ்டார் போட்டுறேன். ஸோ எல்லாரோட யூட்டில் பேக்கேஜில் உள்ள எல்லா பேக்கேஜையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஷார்ட் செட்டுங்கிறதுல என்ன பண்றோம்? கேரக்டரை வச்சுக்கிறோம், கேரக்டரை வாங்க போறோம். ஸோ அதனால எஸ்ன்னு வச்சுக்கிட்டு
ஹேஷ் செட் யூஸ் பண்றோம். ஹேஷ் செட்ங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் வந்து செட். இப்போ கிளாஸ்ங்கிறது ஹேஷ் செட்டுன்னு யூஸ் பண்றோம். தென் இதை எப்படி நம்ம ஃபைன் பண்ண போறோம்னா, இப்போ ஃபார் கேர்னு வச்சுக்கோங்க. கேர்ல சி. இப்போ நேமை டு கேர் அரேவா கன்வெர்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு அரேவா செக் பண்றோம். இஃப் சி ஹைஃபன் இது நாட் ஈக்குவல் டு சி டாட் ஆட்னு கொடுத்துருவேன். ஆட்னு கொடுத்துட்டு அந்த சியை கொடுத்துருவேன். சாரி, சி வந்து இல்லை, செட்டில் தான் அந்த ஆடுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. இதில் வந்து இதை வச்சுக்கிறோம். இப்போ என்ன ஆகும்னா இதுல இருந்து பிரிண்ட் ஆகும். அது சி. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஸ்ட்ரிங்ல உள்ள ஒவ்வொரு கேரக்டரும் கேர் அரேவா மாறி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஏ இதுல போகும். ஏ போய் ஆட் ஆகும். அது வந்து ட்ரூ ஆட் ஆகிட்டுனா ட்ரூ ஆயிரும். ஸோ அது ஃபால்ஸ். அப்போ பி ஆட் ஆகும். அது ட்ரூ. அது ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா நாட் ஈக்குவல் கொடுக்கறதுனால ஃபால்ஸ். தென் பி ஆட் ஆகும் ட்ரூ. ஏன்னா அது ஆல்ரெடி ஆட் ஆயிருக்கிறதுனால ஃபால்ஸ் ஆயிரும். இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா, இப்போ என்ன கேட்டிருக்கேன், டூப்ளிகேட் கேரக்டரை மட்டும் கேட்டிருக்கோம். ஸோ பி வந்து ரெண்டாவது ஆட் ஆகும்போது ஃபால்ஸ்னு வரும். ஸோ இம்ப்ளிமெண்ட் ஆகி ட்ரூ பி மட்டும் இதில் பிரிண்ட் ஆகும். தென் அடுத்து ஒவ்வொரு கேரக்டரா பார்க்கும்போது அதை வந்து செக் பண்ணும். இது ரிப்பீட்டடா இருந்ததுன்னா ஃபால்ஸுங்கிற மாதிரி ஷோ பண்ணும். இதை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பிங்கிறது டூப்ளிகேட் கேரக்டர். ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்ல திரும்ப ரிப்பீட் ஆகுற கேரக்டரே இதுதான். ஸோ இது எதுக்கு அவங்க ஜோகோல கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு நேம் வந்து திரும்ப அகைன் அந்த நேம் வந்திருக்கா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, ஜோகோ இன்டர்வியூ நடக்குது. எல்லாரும் அப்ளை பண்ணிருக்காங்க. ஒரு மெயில்ல நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. டேட்டாஸ் வந்து சேமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குதான்னு செக் பண்றதுக்கு இந்த மாதிரி அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. தென் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கவுண்ட், சம் ஆஃப் கவுண்ட் ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க இப்போ கேட்கறதுக்குள்ளமே ஒரே லைன்லயே நீங்க வந்து அதோட சம் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 90 இது 180 180ங்கிற நம்பர் கொடுக்குறோம். 1 பிளஸ் 8ங்கிறத என்ன வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடணும். அதை சம் பண்ணா என்ன வருமோ அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்போ பாருங்க, சம் ஆஃப் டிஜிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் எழுதும். சம் ஆஃப் டிஜிட் இப்போ வந்து ஏஎன்ஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து ஒரு ட்ரிக்கு தான். ட்ரிக்குங்கிற ஒரு ஃபார்முலா மாதிரின்னு வச்சுக்கோங்க. 1 பிளஸ் n மைனஸ் 1 பெர்சன்டேஜ் ஆஃப் நெயின். இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ வந்து இதோட ஆன்சர் வந்து இது சம் பண்ணா என்ன வரும், 9 வரும். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இப்போ நீங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் 9. இப்போ நான் கூட 1 கூட 8 1ன்னு 8 1ன்னு போடுறேன். இப்போ 10 வரும். 10ன்னா 10 பண்ணா 1 வரும். ஸோ இப்போ ஆன்சர் 1 தான் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது 10 10 திரும்ப பண்ணும்போது 1 இந்த மாதிரி சொல்லுவாங்க. ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் இருக்கு. இது வந்து ரீசெண்டா சோகோல கேட்ட கொஸ்டின். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.